கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். சங்கீதங்களின் புத்தகம் 66 சங்கீதம் 5வது வசனம். சங்கீதம் 66 வசனம் 5. தேவனுடைய செய்கைகளை வந்து பாருங்கள், அவர் மனுபுத்திரிடத்தில் நடப்பிக்கும் கிரியையில் பயங்கரமானவர். தேவனுடைய செய்கைகளை வந்து பாருங்கள், அவர் மனுபுத்திரிடத்தில் நடப்பிக்கும் கிரியையில் பயங்கரமானவர். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த வசனத்துடைய 2வது பகுதியை பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய ஞாபகத்திற்கு இந்த காலை நேரத்தில் கொண்டு வருகின்றார். இந்த 2வது பகுதி மிக அற்புதமான ஒரு காரியத்தை சொல்லித் தருகிறது. அது என்னவென்றால், ஆண்டவர் யாராக இருக்கின்றார், என்ன செய்கின்றார் என்றால், தம்முடைய ஜனங்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய வாழ்க்கையில் அவர் கிரியை நடப்பிப்பதில்லை, செயல்படுவதில்லை, மகிமையான காரியங்களை அற்புதங்களை செய்வதிலே அவர் பயங்கரமான ஆண்டவராக இருக்கிறார் என்று குறிப்பிடுகின்றார். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே தம்முடைய வல்லமை விளங்கச் செய்து மிகவும் ஆச்சரியமான காரியங்களை செய்யக்கூடிய மகா பெரிய வல்லமை நிறைந்த கடவுளாக இருக்கின்றார் என்பதை தாவீது மிக அற்புதமாக இங்கே சொல்லித் தருகின்றார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் உண்மையாகவே ஆண்டவரை தேடி வருவதனுடைய நோக்கம் என்ன என்றால், கடவுள் இந்த உலகத்தில் நம்மை சகல விதத்திலும் நன்றாக வைத்திருக்க வேண்டும். நாம் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும், நம்முடைய குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும், நல்ல வேலை, வருமானம், நிம்மதியான ஒரு வாழ்க்கை, பிள்ளைகளுடைய எதிர்காலம் மிகவும் நலமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நம்மையும் நம்மை சுற்றி இருக்கின்ற காரியங்களும் அனைத்தும் அனுகூலமாகவும் ஆசீர்வாதமாகவும் இருக்க வேண்டும். இதை நம்முடைய ஆண்டவர் கொடுக்கின்றார் என்பதை முழு நிச்சயமாய் நம்பின பிள்ளைகள் அவர் மீது விசுவாசம் வைத்து அவரை பின்பற்றுகின்றவர்களாக நாம் இருக்கின்றோம். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, அந்த காரியத்தை கடவுள் எவ்விதமாக நம்முடைய வாழ்க்கையை செயல்படுத்துகிறார் என்றால், அது நமக்கு ஆச்சரியத்தை விளைவிக்கக்கூடிய விதத்தில், அது நம்மை பிரமிக்க வைக்கக்கூடியதான விதங்களில் கடவுள் என்ன செய்கின்றார், அசாதாரணமான காரியங்களை மிகவும் எளிதாக நம்முடைய வாழ்க்கையில் செய்து முடிக்கின்ற ஆண்டவராக இருக்கின்றார். வேதத்தின் ஒவ்வொரு பகுதியிலும் அதற்கான அநேக அடையாளங்கள் கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். ஏதாகிலும் ஒன்றை சொல்ல வேண்டும் என்று நாம் நினைக்கும் பொழுது அடுத்தடுத்து இந்த அற்புதம் என்று வேதத்தில் ஒன்றன் பின் ஒன்றாக நம்மிடத்தில் அணிவகுத்து நின்று கொண்டிருக்கிறது, நம்முடைய ஞாபகத்தில் வந்து கொண்டே இருக்கிறது. ஏன்? நம்முடைய கடவுள் அவ்வளவு மாபெரும் அற்புதங்களை செய்கின்ற ஆண்டவராக இருக்கிறார். ஒரு வாக்குத்தத்தத்தை நான் நினைவு கூறுகின்றேன். காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், நீங்களும் உங்கள் மிருக ஜீவன்களும் தண்ணீர் குடிப்பதற்காக, தாகத்தை தீர்த்து கொள்வதற்காக இந்த பள்ளத்தாக்கெல்லாம் தண்ணீரால் நிரப்பப்படும், இது கர்த்தருடைய பார்வைக்கு அற்ப காரியம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளை, எந்த சூழ்நிலையில் ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தத்தை தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார் என்றால், போருக்கு கடந்து செல்லுகின்றார்கள். பக்கத்து நாட்டு ராஜாவோடு கூட போர் செய்வதற்காக செல்லும் பொழுது, இங்கே வனாந்திரத்தில் நீண்ட நேரம் சுற்றி மிகவும் சோர்ந்து போன இந்த போர் சேவகர்கள் எல்லாரும் தாகத்தினால் நிரப்பப்படுகிறார்கள். இப்பொழுது இவர்களுக்குள்ளாக ஒரு பயம் வந்து விடுகிறது. என்ன பயம்?
நாம் போரில் வெல்லுவோமோ வெல்ல மாட்டோமோ தெரியாது. ஆனால் தாகத்தினால் ஏற்படுகின்ற களைப்பின் நிமித்தமாக, சோர்வின் நிமித்தமாக நாம் மரித்து விடுவோம் என்ற பயம் வருகிறது. அப்பொழுது எங்கே இருக்கிறார்கள்? வனாந்தரமான இடத்தில் இருக்கிறார்கள். எங்கு தேடியும் தண்ணீர் கிடைக்கவில்லை. அந்த நேரத்தில் தான் கடவுளை நோக்கி பார்க்கும் பொழுது கடவுள் சொல்லுகிறார், இந்த இடத்திலெல்லாம் நீங்கள் வாய்க்காலை வெட்டுங்கள், இதில் தண்ணீர் நிரப்பப்படும். ஆனால் தண்ணீர் எப்படி நிரப்பப்படும்? நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனால் தண்ணீர் வரும். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இது எப்படி சாத்தியமாயிற்று? ஆம், இப்படி தான் நம்முடைய ஆண்டவர் நம்மால் நினைத்து பார்க்க முடியாத, உணர்ந்து பார்க்க முடியாத மாபெரும் மகிமையான காரியங்களை செய்து கொண்டே இருக்கின்றார். இன்னொரு இடத்துல சொல்லுவேன், ஒரு தாய் தன் கணவன் வாங்கின கடனுக்காக பிள்ளைகளை அடமானமாக கேட்டு வீட்டில் உட்கார்ந்து கொண்டிருக்கின்றான். இந்த தாய் என்ன செய்வதென்று தெரியாமல் தீர்க்கதரிசியிடத்தில் ஓடுகின்றார். அப்பொழுது தீர்க்கதரிசி சொல்லுகின்றார், உன்னிடத்தில் எண்ணெய் இருக்கிறது, என்னிடத்தில் ஒரு சின்ன குடத்தில் எண்ணெயை தவிர வேறொன்றும் இல்லை. அப்பொழுது அந்த கர்த்தருடைய ஊழியக்காரர் சொல்லுகிறார், நீ உன் பிள்ளைகளை அழைத்து கொண்டு சென்று உன் வீட்டை பூட்டி கொண்டு காலியான பாத்திரத்தை எல்லாம் கொண்டு வந்து அந்த பாத்திரத்திற்குள்ளாக இந்த சின்ன குடத்தில் இருக்கிற எண்ணெயை ஊற்றிக்கொண்டே வா என்று சொல்லுகிறார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நாம இருந்தால் என்ன நினைத்திருப்போம்? இருப்பதே கொஞ்சம் எண்ணெய், அதை காலியான பாத்திரத்தில் நான் ஊற்றினால் அந்த எண்ணெயெல்லாம் அந்த பாத்திரத்தில் ஒட்டி கொள்ளும். அதற்கு பிறகு அந்த கொஞ்சம் எண்ணெய் கூட எனக்கு இல்லாமற் போகும். ஆனால் அந்த தாய் அப்படியே செய்தாள். என்ன நடந்தது? அது வந்து கொண்டே இருந்தது. எதுவரையிலும் இருந்தது? தன் பிள்ளையை பார்த்து கேட்கின்றாள், இன்னொரு பாத்திரத்தை நீ கொண்டு வா என்று சொல்லி. அப்பொழுது அந்த பிள்ளை சொல்லுகிறான், வேறொரு பாத்திரம் இல்லை. அந்த வேறொரு பாத்திரம் பிடித்து கொள்வதற்கு காலியான பாத்திரம் இல்லை என்று சொல்லும் வரையிலும் எண்ணெய் வந்து கொண்டே இருந்தது. இது எப்படி வரும்? மனிதனுடைய மூளைக்கு, அறிவுக்கு இது எட்டுமா? இது எட்டாது. ஆனால் கடவுள் சொல்லுகிறார், இது எளிதான காரியம் எனக்கு என்று சொல்லி. அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்படி தான் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் அற்புதங்களை செய்கின்ற ஆண்டவராக இருக்கிறார். உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், உங்களுடைய ஆரோக்கியத்தில், உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், உங்களுடைய தொழிலில், உங்களுடைய எதிர்காலத்தில், உங்களுடைய பொருளாதாரத்தில், இன்னும் நீங்கள் எதிர்பார்க்கிற எந்த காரியத்திலும் ஆண்டவர் உங்களால் நம்ப முடியாத அளவிற்கு அதிசயங்களை நடப்பிப்பதற்கு அவர் போதுமானவராக இருக்கின்றார். ஏன் இந்த வார்த்தையை சொல்லுகிற தாவீதின் வாழ்க்கையை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்களேன். சற்று கூட கனவில் கண்டிராத ஒரு ஆசீர்வாதம், ஆடுகளின் பின்பதாக திரிந்து கொண்டிருந்த இந்த மனிதனை கடவுள் மகா பெரிய ராஜாவாக மாற்றுகின்றார். இது எப்படி முடியும்? கர்த்தர் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே நடப்பிக்கின்ற தம்முடைய வல்லமையான செயல்கள் இப்படித்தான் இருக்கும். அந்த மனிதனை, அந்த அற்புதத்தை பார்க்கின்ற, தன் சொந்த வாழ்க்கையில் அந்த அற்புதத்தை பார்க்கிற அந்த மனிதனாலேயே அதை நம்ப முடியாது. ஆம், அவர் மனுபுத்திரிடத்தில் நடப்பிக்கும் கிரியையில் பயங்கரமானவர். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலும் நிச்சயமாய் கடவுள் அப்படிப்பட்ட அற்புதத்தை எந்த இடத்திலே நீங்கள் உண்டாக வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீர்களோ அந்த இடத்திலே செய்தருளுவார். உன் பிள்ளையின் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் வேண்டுமென்று நீங்கள் விரும்புவீர்களானால் அங்கே தாமே அற்புதம் நடக்கும். உங்களுடைய தொழிலிலே அந்த அற்புதம் உண்டாக வேண்டும் என்றால் அது அங்கே நடக்கும். பொருளாதாரத்திலே, ஆரோக்கியத்தில் நடக்க வேண்டுமா? கர்த்தர் நடத்தி காண்பிப்பா. அவரால் எல்லாம் கூடும். ஜெபிக்கலாமா? கிருபை நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை தாழ்த்தி தம்முடைய திருக்கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஆம், எங்கள் வாழ்க்கையிலே நீர் செய்கின்ற அதிசயங்கள் ஏராளம் ஏராளம். நீர் பயங்கரமான காரியங்களை எங்களுக்குள்ளாய் செய்கின்ற அத்தனை வல்லமை படைத்த கடவுள். ஆகையால்
இன்றைக்கு நாங்கள் சந்தித்து கொண்டிருக்கிற எந்த பிரச்சனைகளும், எந்த கஷ்டங்களும், எந்த தேவைகளும் உம்முடைய பார்வையில் ஒன்றுமில்லை. ஒரே நாளிலே, ஒரே இரவிலே, ஒரே வார்த்தையிலே என் தேவன் மாற்றி போட முடியும் கர்த்தாவே. ஆகையால் அதை அப்படியே விசுவாசிக்கிறோம். அடியனுடைய இணைந்து ஜெபிக்கிறேன். அன்பு கடவுளுடைய பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே இந்த மாபெரும் அதிசயங்கள் ஆண்டவரை நடப்பதாக தம்முடைய பிள்ளைகள் எந்தெந்த ஏரியாவில், எந்த பகுதியில், எந்த இடத்துல கர்த்தருடைய அற்புதம் நடந்தால் நன்றாக இருக்கும் என்று வாஞ்சிக்கிறார்களோ அந்த இடங்களில் உடைய மாபெரும் வல்லமை இறங்கி வந்து இந்த காலை நேரத்தில் கர்த்தாவே ஆண்டவரே நீர் பயங்கரமான கடவுள், தம்முடைய பிள்ளைகளுக்குள்ளாய் நீர் இருக்கிறீர் என்பதை வெளிப்படுத்தி தாரும். தொடர்ந்து பொறுப்படுத்திக் கொள்ளும். மீட்பர் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.